யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். நன்றி வருக்கவா அது வருகடா. இங்கு பம்புகள் இருக்கு 10. அண்ணே பம்பு இருக்கா, தண்ணி குடிச்சு போயிடலாமா? அது பம்பு இல்லடா, இங்க பாம்புகள் இருக்கும் பாத்துன்னு எழுதிருக்கு. ஐயோ பாம்பையை தொடாதீர்கள். குப்பைகளை கொட்டாதீங்கன்றதை இப்படி எழுதி வச்சிருக்கானே, இங்க ஏதோ எழுதிருக்காண்டா. ஐயோ, குடி நட்டுக்கு உட்டுக்கு கெடு. என்னண்ணே இது? இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியல. சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் வைத்திருப்பதற்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் இறையாண்மையில் பொறுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும். சார், இந்த பிரதமர் இல்ல, இன்னும் 100 பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சரியா? ஒண்ணுமே காணாங்க. உதயநிதி மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன் தான். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எத்தனை உயிர் இறந்துருக்கு தெரியுமா? 8 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று 3.5 வருஷம் ஆச்சு. ஆனா தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல. ஏன் கூப்பிடல? தலைவர் பிறந்த திருக்கோலை பகுதியில் தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு ஏன் திமுங்களா எப்படி தொடர் மழையின் வறட்சி பயிர்கள் அழிந்து நாசமாகி சத்திய சோதனை. நீங்க ஒரு கொடுத்திருக்கிற மனுவுடைய சாரம் கருந்துவாம்பாடி சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு தளபதி அவர்களே, எனக்கு கரல் மாடு வாங்கி கொடுக்கும்படி உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க.